ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. நம்ம இனி எதை பற்றி பார்க்க போனால் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன், அதாவது சாப்டர் 2 ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஓவலேஷன்? ஓவலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இன் விச் டே ஆஃப் மென்சுரல் சைக்கிள் இட் டேக்ஸ் பிளேஸ்? ஓகேங்களா, எந்த டே ஆஃப் மென்சுரல் சைக்கிளில் வந்து அது டேக்ஸ் பிளேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓவலேஷன் என்னன்னா எல்ஹெச் சர்ச் இன்டியூஸ் த ரப்சர் ஆஃப் தி கிராஃபின் ஃபாலிக்கல். ஓகேங்களா, அந்த எல்ஹெச் சர்ச் என்ன பண்ணும்? கிராஃபின் ஃபாலிக்குள்ள நெக்ஸ்ட் வந்து த ரிலீஸ் ஆஃப் தி ஓவம் ஃப்ரம் த ஓவரி வால். அது அந்த ஓவம் வந்து என்ன பண்ணும்? அந்த ஓவரி வாலில் அந்த ஃபெலோப்பியன் டியூபோ இல்லை அந்த ஓவரி இதில் இருந்தோ என்ன பண்ணும்? அந்த ஓவரி வால் வந்து என்ன பண்ணும்? ஓவரி வாலில் அந்த ஓவம் என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா, இன்டு த பெரிட்டோனல் கேவிட்டி. ஓகேங்களா, இது எக்ஸாம் இது எதுனா அந்த ஃபெலோப்பியன் டியூப்லையோ இல்லை இதுலையோ வந்து என்ன பண்ணும்? ஃபெலோப்பியன் டியூப் இல்லை ஓவரில் என்ன பண்ணும்? அந்த ஓவம் வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க ஓவலேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது இந்த ஓவலேஷனானது ஃபெலோப்பியன் டியூப்லையோ இல்லை எதுலையோ அந்த இட்ரஸ் அதாவது ஃபெலோப்பியன் டியூபோ இல்லை அந்த ஓவரில் வந்து என்ன பண்ணும்? அது இது வந்து என்ன பண்ணும்? இந்த ஓவம் வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பேர் வந்து ஓவலேஷன் சொல்கிறாங்க. திஸ் ப்ராசஸ் கால்ட் ஓவலேஷன். ஓகேங்களா, இது எந்த டேல வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகுது? 14th டே. நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மறுபடியும் சொல்கிறேன், கொஸ்டின் படிக்கிறேன். எல்ஹெச் சர்ச் இன்டியூஸ் த ரப்சர் ஆஃப் தி கிராஃபியன் ஃபாலிக்கல் அண்ட் ரிலீஸ் ஆஃப் த ஓவம். ஓகேங்களா, ஓவம் ஃப்ரம் த ஓவரி வால். ஓகேங்களா, அந்த ஓவம் எங்கேருந்து வந்து ரிலீஸ் பண்ணுது? ஓவரி வால்லேருந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா, இன்டு த பெரிட்டோனியல் கேவிட்டி. அந்த பெரிட்டோனியல் கேவிட்டியில் என்ன பண்ணுது? ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா, அந்த ஓவரி வந்து ஓவம் வந்து என்ன பண்ணுது? அந்த ஓவரி வால்லேருந்து ஓவம் வந்து என்ன பண்ணுது? ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா, இது பேர் ஓவலேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அது வந்து 14th டேல வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு லெசன்லையும் சரி இந்த லெசன்லையும் சரி நாங்கள் இந்த வீடியோவில் வந்து மேலே வந்து மார்ச் 20 செப்டம்பர் 20 ஜூலை 22 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அந்த இயரில் அந்த பப்ளிக் இயர்ஸில் இதில் வந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் PYQ ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதே தான் இதுவும். ஓகேங்களா, அந்த PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ரிப்பீட் கொஷின்ஸ்லாம் எதெல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன கொஷின்ஸ் அதிகமாக கேட்கப்பட்டிருக்கு, அதுலேருந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் தான் முழுக்க இது எல்லாமே. ஸோ இதனால தான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த மென்ஷன் பண்ணுறது வந்து எதனால் உங்களுக்கு வந்து எந்த இயரில் கேட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கிளாரிட்டிக்காக இந்த இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, இந்த கொஷின் நம்ம இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லெசன்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஷின்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த கொஷினை தாண்டி அந்த லெசனையும் ஃபுல்லாக படிக்கணும். ஓகேங்களா, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது அதுதான். நீங்கள் புக்கில் படித்தா மட்டுமே தான் உங்களுக்கு மார்க் எப்பயுமே வரும். மார்க்கும் விட்டுருங்க, மார்க் செகண்டரியே வச்சுக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும், நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நல்லா இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக்கில் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க NCERT புக் அதெல்லாம் வாங்குவீங்க. அதே சமயம் இந்த 12th புக்கெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க, தூக்கி போட்டுறாது. ஓகேங்களா, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்? அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் தி ஹியூமன் ஸ்பெர்ம் செல். ஓகேங்களா, ஸ்பெர்ம் செல் வந்து சைடில் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்பெர்ம் செல்லு. இது அதோட பார்ட்ஸை வரைஞ்சி அதை வந்து நான் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நல்லா மறக்காம படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் கேமிட்டோஜெனசிஸ். கேமிட்டோஜெனசிஸ்னா என்னதுன்னா the process of formation of gametes. ஓகேங்களா, ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ். ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது. கேமிட்டோஜெனசிஸ்னா என்னதுன்னா கேமேட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ரெண்டு இருக்குல்ல, அந்த ரெண்டு என்ன பண்ணும்? ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் சொல்கிறாங்க கேமிட்டோஜெனசிஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த 3 லேயர்ஸ் ஆஃப் யூட்ரைன் வால்? ஓகேங்களா, யூட்ரைன் வாலோட 3 லேயர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து என்னன்னா பெரிமெட்ரியன், அவுட்டர் மோஸ்ட் தின் மெம்பரேன். ஓகேங்களா, அது வெளியே இருக்கல அவுட்டர் மோஸ்ட் தின் மெம்பரேன் வந்து யூட்ரைன் வால்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மயோமெட்ரியம்னா மிடில் திக் மஸ்குலர் லேயர். ஓகேங்களா, அந்த பெரிமெட்ரியம்க்கு நடுவில் அதுக்கப்புறம் உள்ள இருக்க லேயர் தான் சொல்கிறாங்க மிடில் திக் லேயர், அதாவது மயோமெட்ரியம். நெக்ஸ்ட் வந்து எண்டோமெட்ரியம்னா இன்னர் கிளாண்டுலர் லேயர். ஓகேங்களா, என்னது 3 வாலோட அந்த 3 லேயர்ஸ் வந்து அந்த வால். ஓகேங்களா, அந்த வாலோட 3 லேயர்ஸ் தான் அது இந்த 3 பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ட்ரா எ நீட் லேபிள்டு ஸ்கெட்ச் ஆஃப் எ ஹியூமன் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஹியூமன் ஓவமானது இது கேட்டிருக்காங்க. அப்போனாது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ஸ்போம் இதுவும்னாது இந்த வெறும் ட்ரா, அதாவது இந்த டைகிராம்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸ் கூட கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த டைகிராம்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஜுவாலஜி இந்த பாட்னியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து இந்த டைகிராம்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த டைகிராம்ஸ்லாம் வந்து இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 5th கொஸ்டின் ஆனது அந்த ஓமோட லேபிள்டு டைகிராம் அதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து
வாட் இஸ் லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் ஓகேங்களா. லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ்னா ஒன்றுமே கிடையாது. ஆக்ஸ்டின் கேசஸ் த லெஃப்ட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் ஓகேங்களா. அதாவது அந்த மில்க்லேருந்து ஒரு இது அந்த இது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஆக்ஸ்டின் சொல்லுவாங்க. reflects the actual ejection of milk from the alveoli of the mammary gland ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்பரை இதுலேயே வந்து அதான் சொல்லியிருக்காங்க, ஆக்சிஜன் காசஸ் லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் ஓகேங்களா. ஆக்சிஜன் தான் வந்து லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் வரதுக்கு காரணமாக இருக்குது ஓகேங்களா. ரிஃப்ளெக்ஸ் த ஆக்சுவல் ejection ஆஃப் இதுலேருந்து ஆக்சுவல் ejection ஆஃப் milk from the alveoli of the mammary gland. அந்த mammary glandலேருந்து அந்த மில்க் வந்து எஜெக்ட் ஆகும்போது டியூரிங் த லாக்டேஷன், அதாவது அந்த லாக்டேஷன் ஃபீட் பண்ணும்போது ஆக்சிஜன் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் த ரீசென்ட்லி எப்டியூட்டட் இன்ட்ரெஸ்ட் டு த கான்ட்ராக்ட் ஓகேங்களா. ஹெல்ப் டு ரிட்டர்ன் த ப்ரீ ப்ரெக்னன்சி சைஸ் ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதை வந்து இதுக்கு மேலே இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஓகேங்களா. இது வந்து இந்த கொஸ்டின் வந்து இவ்வளோதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. எக்டோபிக் ப்ரெக்னன்சினா ஒன்றுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்குமே நிறைய ப்ரெக்னன்சி ஆகிறது என்ன பண்ணும், யூட்ரஸ் தான் நடக்கும். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த ஃபெர்டிலைஸ்டு ஓவம் இஸ் இம்ப்ளான்டட் அவுட் சைட் த யூட்ரஸ் ஓகேங்களா. யூட்ரஸ்க்கு வெளியே, அதாவது அந்த கர்ப்பப்பைக்கு வெளியே, அதாவது அந்த ஃபெலோப்பியன் டியூப்லி எதுலையோ வந்து ஆகுனா அது வந்து யூட்ரஸ் வந்து அப்போ வெளியே வந்து அங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் சொல்கிறாங்க எக்டோபிக் ப்ரெக்னன்சி சொல்கிறாங்க. இதில் வந்து 95% ஆஃப் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அக்கர் இந்த ஃபெலோப்பியன் டியூப் ஓகேங்களா. 95% எக்டோபிக் ப்ரெக்னன்சி எங்கே நடக்குது, அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக தான். அந்த ஃபெலோப்பியன் டியூப் இல்லை அந்த இது வரும், அந்த எம்ப்ரியோசாக் ஓம் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த இது வந்து பிளான்ட் ஆகி அப்புறம் அந்த பேபி ஃபார்ம் ஆகும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த யூட்ரஸ் வந்து இது வந்து ஃபார்ம் ஆயிடுது, ஓம் வந்து ஃபார்ம் ஆயிடுது, ஃபெர்டிலைஸ் ஓம் வந்து ஃபார்ம் ஆயிடுது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, எக்டோபிக் ப்ரெக்னன்சி சொல்கிறாங்க. த growth ஆஃப் த எம்ப்ராய் மே காஸ் இன்டர்னல் ப்ளீடிங், இன்ஃபெக்ஷன் அண்ட் இன் சம் கேசஸ் ஈவன் டெத் டியூ டு த ரப்ச்சர் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப். இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த growth ஆகிற எம்ப்ரியோ சாக் வந்து வெளியில் growth ஆகிற எம்ப்ரியோ சாக் வந்து என்ன பண்ணும், இன்ஃபெக்ஷன் அப்புறம் சம் கேசஸ் ஈவன் டெத்து கூட வர வைக்கலாம் டியூ டு த ரப்ச்சர் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப் ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ் ஒரு ரீகால் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அது வாட் இஸ் ஓவலேஷன். ஓவலேஷனும் ஒன்றுமே கிடையாது. அந்த ஓவரி வந்து ஓவம் என்ன பண்ணும், அந்த வெளியே அந்த இதிலே என்ன பண்ணும், ஃபிலோப்பியன் டியூப் இதிலே வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க ஓவலேஷன் சொல்கிறாங்க. இட்ஸ் கால்ட் ஓவலேஷன். அது வந்து 14th டேல வந்து பிளேஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் செல். ஹியூமன் ஸ்பெர்ம் செல்லோட இது ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க, அதை வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் கேமெட்டோஜெனிசிஸ். கேமெட்டோஜெனிசிஸ்னா ஒன்றுமே கிடையாது, இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் ஓகேங்களா. கேமெட்ஸை வந்து ஃபார்மேஷன் பண்ணுறது பேர் வந்து கேமெட்டோஜெனிசிஸ் சொல்கிறாங்க. ஸ்பெர்ம்ஸ் எக்ஸாம்பிள் ஸ்பெர்ம்ஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து 3 லேயர் கேட்டிருக்காங்கன்னா அதனால் வாட் ஆர் த 3 லேயர்ஸ் ஆஃப் யூட்ரைன் வால். யூட்ரைன் வாலோட 3 லேயர். ஃபர்ஸ்ட் அது பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம் ஓகேங்களா. இது 3 வந்து அதாவது 3 அந்த யூட்ரைன் வாலோட லேயர்ஸ். இன்னொன்று வந்து ட்ரா எ நீட் லேபிள்டு ஸ்கெட்ச் ஆஃப் ஹியூமன் ஓவம் ஓகேங்களா. அது வந்து ஹியூமன் ஓவமோட ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். 3 மார்க்ஸில் போகும்போது வாட் இஸ் த லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ். ஆக்சிஜன் காசு லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் ஓகேங்களா. அந்த ஆக்சிஜன் ஆப் வந்து லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் வந்து காசு பண்ணுது. எப்போ அந்த எஜெக்ஷன் ஆஃப் மில்க் மேமரி கிளாண்ட்லேருந்து எஜெக்ஷன் ஆகிற மில்க் வந்து நான் வந்து அந்த ஆக்சிஜனை வந்து காசு பண்ணும் ஓகேங்களா. இது வந்து அதோட எக்ஸ்பிளேஷன். நெக்ஸ்ட் வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி. எக்டோபிக் ப்ரெக்னன்சி என்னன்னா அந்த ஓம் வந்து ஃபெர்டிலைஸ்டு ஓம் வந்து யூட்ரஸில் ஃபார்ம் இது ஆகாமல் அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஃபார்ம் ஆகிறது என்னன்னு சொல்கிறாங்க எக்டோபிக் ப்ரெக்னன்சி. இதுலேயே ஃபார்ம் ஆகலாம், வேறு இதில் வேணால் ஃபார்ம் அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 95% ஆஃப் எக்டோபிக் ப்ரெக்னன்சி எப்படி நடக்குதுன்னா யூட்ரஸில் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து த growth ஆஃப் த எம்ப்ரியோ சாக் ஓகேங்களா. அது இன்டர்னல் ப்ளீடிங் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அது இன்டர்னல் ப்ளீடிங் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன் நடக்கும், டெத்து கூட ஆகலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து 8 கொஸ்டின்னா பிளாசண்டா இஸ் ஆன எண்டோகிரைன் டிஷ்யூ. பிளாசண்டா ஒன்று மாதிரி இந்த தொப்புள் கொடி அந்த மாதிரியான இதுதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் அதனால பிளாசண்டா இஸ் ஆன எண்டோகிரைன் டிஷ்யூ. டியூரிங் ப்ரெக்னன்சி ஆக்ட் ஆஸ் எ டெம்பரரி எண்டோகிரைன் கிளாண்ட். எண்டோகிரைன்னா ஒன்றுமே கிடையாது, நம்ம இந்த ஹார்மோன்ஸ்லாம் என்ன பண்ணணும், அந்த ஹார்மோன் அது வந்து ஒரு ஹார்மோன் அந்த அதாவது ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த ஹார்மோன்ஸ் ஓகேங்களா. நம்ம அந்த எண்டோகிரைன் கிளாண்ட் வழியாக என்ன பண்ணுவோம், அந்த பாப்பாவுக்கு தேவையான எல்லா விதமான இதுவும் வந்து என்ன பண்ணுவோம் அந்த பிளாசண்டா வழியாக தான் வரும் ஓகேங்களா. பிகாஸ் இட் ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஹார்மோன்ஸ் ஓகேங்களா. அந்த எண்டோகிரைன் அந்த பிளாசண்டா என்ன பண்ணுது, அந்த மதர் கிட்டேருந்து அந்த இது இதெல்லாம் வந்து ஹார்மோன்ஸ்லாம் என்ன பண்ணும், அந்த எண்டோகிரைன் அந்த பிளாசண்டா வழியாக என்ன பண்ணும், அந்த பேபிக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா. அந்த பேபிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதெல்லாம் சொல்கிறாங்க பிகாஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஹார்மோன்ஸ். என்ன பண்ணும், நிறைய குவான்டிட்டி ஆஃப் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து பேபிக்கு வந்து கொடுக்கும் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா HCG ஹியூமன் குரோனியானிக் குரோனோட்ராஃபின் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து HCSனா ஹியூமன் குரோனியானிக் சொமட்டோட்ராஃபின் ஆர் HPL ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜெனிக். அதர்ஸ் வந்து ஹோஸ்ட்ரோஜன், ப்ரோஸ்ட்ரோஜன் அண்ட் லாக்டின் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். இந்த பிளாசென்டா அந்த எண்டோகிரைன் டிஷ்யூ அது வந்து ஒரு எண்டோகிரைன் டிஷ்யூ, அது எப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதோட எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. இது என்னது பிளாசென்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோமா.
நெக்ஸ்ட் என்னன்னா இது 5 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பாலியோஸ்போம் இன் ஹியூமன். ஓகேங்களா, எப்படி வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, அந்த பாலியோஸ்போம் வந்து எப்படி ப்ரிவென்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து இந்த கொஸ்டின். ஃபெர்டிலைசேஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபெர்டிலைசேஷன் என்னன்னா ரெண்டு மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி, அதாவது மேல் கேமெட்லேருந்து அந்த ஸ்போம்ஸ் வந்து ஃபீமேல் கேமெட் உள்ள போய் ஃபியூஸ் ஆகி ஒரு ஓம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஓம் அந்த எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி பேபி ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொல்லிருக்காங்க. அது ஃபெர்டிலைசேஷன் சொல்லிருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபெர்டிலைசேஷன் ஒன்றுமே கிடையாது. ஆப்ளைட் ஸ்போம்ஸ் என்ன பண்ணோம் வித் ஆப்ளைடு ஓம், ஒரு ஆப்ளைடு ஓம் ஒரு ஆப்ளைடு ஸ்போம்ஸ் என்ன பண்ணணும் ரெண்டும் ஃபார்மாக டிப்ளைட் சைக்கோட ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஃபெர்டிலைசேஷன். இட் அக்கர்ஸ் இந்த ஆம்ப்ளரி இஸ்தமிக் ஜங்ஷன் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப். அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்க அந்த ஆஸ்டமிக் ஜங்ஷனில் வந்து என்ன பண்ணும் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டேஷன் ஒன்றுக்கு ஒன்றுமே இல்லை. த ஸ்போம்ஸ் டெபாசிட் இந்த ஃபீமேல் reproductive tract undergo கெப்பாசிட்டேஷன். என்ன பண்ணும் அந்த ஃபீமேல் ஸ்போம்ஸ்னா அந்த ஃபீமேலில் வந்து என்ன பண்ணும் டெபாசிட் ஆகும். நெக்ஸ்ட் விச் இஸ் பயோகெமிக்கல் ஈவெண்ட் that enables the spermato penetrate and the fertilized eggs. ஓகே, fertilize the egg. பெனட்ரேட்னா அது இதில் வந்து ஊடுரும் உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் ஃபெர்டிலைஸ் எக்ஸை வந்து இது பண்ணும். ஓகேங்களா, அது வந்து ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ரோசோமல் ரியாக்ஷன் the acrosomal membrane disintegrates releasing the proteolytic enzymes. என்ன பண்ணும் அது வந்து அந்த டிஸ்இன்டிகிரேட்ன்ற ஒரு இதை வந்து என்ன பண்ணும் என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து lunarase. ஓகேங்களா, அதனால டியூரிங் ஸ்போம் என்ட்ரி த்ரோ த குரோனியல் டேட்டா அண்ட் ஜோனா பெல்லுசோட என்ன பண்ணோம் அது வந்து அந்த அலுனஸ் என்ன பண்ணோம் அது வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ அந்த ஸ்போம் என்ட்ரி எப்போது இந்த குரோனியல் டேட்டா அந்த ஜோனா பெல்லுசோடா. நெக்ஸ்ட் வந்து ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன். ஒன்ஸ் ஃபெர்டிலைசேஷன் அக்கம்ப்ளிஷ் ஒரு வாட்டி ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுன்னா இந்த கோர்டிகல் கிளானஸ் ஃப்ரம் த சைட்டோபிளாசம். அதனால் அந்த சைட்டோபிளாசம்ல இருக்க அந்த சைட்டோபிளாசம் கோர்டிகல்ஸ் என்ன பண்ணும் ஓம் ஃபார்ம் ஏ பேரியர் கால்டு த ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன். என்ன பண்ணும் ஒரு பேரியர் மாதிரி ஒரு தடுப்பு மாதிரி வந்து போட்டு வச்சிடும். ஓகேங்களா, பாலிஸ்பெம்னா ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் அரௌண்ட் த ஓவம் ப்ரிவென்டிங் ஃபர்தர் பெனட்ரேட்ஸ் ஆஃப் தி அதர் ஸ்பெர்ம்ஸ். என்ன பண்ணும் அந்த பாலிஸ்பெர்மி என்ன பண்ணும் ஒரு வாட்டி ஃபெர்டிலைஸ்டு இதுவாகிடுச்சுன்னா ஓம் வந்து இதுவாகிடுச்சுன்னா அந்த பெனட்ரேட் ஆகிற அதர் ஸ்பெர்ம்ஸ் என்ன பண்ணும் ப்ரிவென்ட் பண்ணும். ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபெர்டிலைசேஷன் வந்து ரெண்டு சைக்கோட் ஆப்ளைடு கேமெட் சேர்ந்து ஒரு டிப்ளைட் சைக்கோட்டை உருவாக்குது. எந்த ஜங்ஷனில் ஃபெலோப்பியன் ஒரு ஜங்ஷனில் உருவாக்குது ஃபெர்டிலைசேஷன். கெப்பாசிட்டேஷன் அது அந்த டெபாசிட் ஆகிற அந்த ஃபீமேல் என்ன பண்ணும் அந்த கெப்பாசிட்டேஷன் அந்த ஸ்பெர்ம்ஸ் என்ன பண்ணும் அந்த ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் என்ன பண்ணும் டெபாசிட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அங்கே ஒரு பயோகெமிக்கல் ஈவெண்ட் நடந்து அதனால் பெனட்ரேட் ஆகி அந்த ஸ்பெர்மட்டோ பெனட்ரேட் ஆகி அந்த ஃபெர்டிலைசேஷன் வந்து உருவாகும். நெக்ஸ்ட் வந்து அந்த அக்ரோசோமல் மெம்பரேன் டிஸ்இன்டிகிரேட்ஸ் ரிலீஸ் த புரோட்டியோலாக்டிக் என்சைம். அது வந்து ஒரு புரோட்டியோலாக்டிக்ஸ்ன்ற ஒரு என்சைம் என்ன பண்ணும் டிஸ்இன்டிகிரேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அந்த அல்லோனடேஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்போம் என்ட்ரி ஸ்போம் என்ட்ரி எப்போ என்ன பண்ணும் அந்த ரெண்டு குரோனியல் டேட்டா அந்த சோனில் பெல்லுசோடா என்ன பண்ணும் இதுவாகும். நெக்ஸ்ட் வந்து ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் என்னதுன்னா அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த சைட்டோபிளாசம் இருக்கிற குரோட்டிக்கல் கிரானுவல்ஸ் என்ன பண்ணணும் ஒரு பேரியர் மாதிரி இது பண்ணி அது வந்து ஒரு பேரியர் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் பாலிஸ்பெர்ம்னா ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் அரௌண்ட் த ஓம். ஓகேங்களா, அந்த ஓமை சுற்றி பெனட்ரேஷன் ஆஃப் அதர் ஸ்பெர்ம்ஸ் என்ன பண்ணும் ப்ரிவென்ட் பண்ணும். அந்த ஓமை சுற்றி வர ஸ்பெர்ம்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணும் ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து பாலிஸ்பெர்மி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம் வித் நீட் லெவல் டயக்ராம். ஓகேங்களா, நான் சொல்லிருக்காங்கன்னா ஹியூமன் ஓவமோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. மைக்ரோஸ்கோபிக் நான் சிலியாடிக் அண்ட் ஏலசித்தல். ஓகேங்களா, இது வந்து இதோட இதே. நெக்ஸ்ட் வந்து சைட்டோபிளாசம் இஸ் கால்ட் ஊப்ளாசம். அதில் இருக்க சைட்டோபிளாசம் தான் சொல்கிறாங்க ஊப்ளாசம் சொல்கிறாங்க. ஊப்ளாசம் கண்டென்ஸ் லார்ஜ் நியூக்ளியஸ். அது என்ன பண்ணும் ஒரு லார்ஜ் நியூக்ளியஸ் வந்து கண்டெயின் பண்ணிருக்கும் கால்டு ஜெர்மினல் வெசிக்கல். ஓகேங்களா, அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. இதனால அந்த ஜெர்மினல் வெசிக்கல் அது என்ன பண்ணும் அந்த இதுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்கா அது என்ன பண்ணும் இது வந்து அது ஊப்ளாசம். அந்த ஊப்ளாசம்குள்ள ஒரு ஜெர்மினல் வாசிக்கல் இருக்கும். அந்த ஜெர்மினல் வாசிக்கல் என்ன பண்ணும் அந்த நியூக்ளியஸை வந்து வச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சரௌண்ட் பை 3 லேயர்ஸ் 3 லேயர்ஸ் அதுவாக இருக்கும். குரோனியல் டேட்டா ஜோனா பெல்லுசோடா விட்டிலைன் மெம்பரேன். ஓகேங்களா, 3 லேயர் என்ன பண்ணும் அந்த ஊப்ளாசம் சுற்றி அந்த 3 லேயர்ஸும் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிவைனல் ஸ்பேஸ்னா நேரோ ஸ்பேஸ் பிட்வீன் த விட்டிலைன் மெம்பரேன் அண்ட் ஜோனா பெல்லுசோடா. அது ரெண்டுத்துக்கு ஒன்று இருக்கும் நேரோ ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஹியூமன் ஸ்போமோட டயக்ராம். ஓகேங்களா, இது வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த டயக்ராமை பார்த்தனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஸ்பெர்ம் இஸ் பிளாக்லேட்டட் மொட்டைல் கேமெட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் சொல்கிறாங்க கம்போஸ்ட் ஆஃப் ஹெட். அதுக்கு வந்து ஹெட் நெக் டெயில் 3 இருக்கும். இந்த ஹெட் கம்ப்ரைஸ் அக்ரோசோம் அண்ட் நியூக்ளியஸ். அந்த ஹெட்ல என்ன இருக்கும் நியூக்ளியஸும் அக்ரோசோமும் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அக்ரோசோம் இஸ் ஹெல்ப்ஸ் டு பெனட்ரேட் த ஓம் டியூரிங் ஃபெர்டிலைசேஷன். அந்த அக்ரோசோம் என்ன பண்ணும் அந்த ஓமுக்குள்ளே ஊடுருவதுக்கு பெனட்ரேட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணும். இப்போ ஃபெர்டிலைசேஷன் அப்போ யூஸ் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நெக் இஸ் வெரி ஷார்ட். அந்த நெக் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்.
நெக்னா கழுத்து ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து the middle pieces possess mitochondria. மிடில் பீஸ் என்ன பண்ணும் mitochondria, it produce energy from the ATP from the movement of forms adenine triphosphate. அதுதான் அந்த ஏடிபின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அந்த ஃபெர்டிலைசேஷன் மூவ்மெண்ட் ஆஃப் ஹோம்ஸ் என்ன பண்ணும் அந்த எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டெயில் இஸ் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்போம். அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப லார்ஜஸ்ட் பார்ட்டு. அது கொஞ்சம் ஸ்லெண்டரியாக டேப்பரையாகவும் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து அது ஹியூமன் ஸ்போமோட ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஊஜெனிசிஸ். ஊஜெனிசிஸ்னால் என்னது? இந்த ஒரே விஷயம், இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டான கொஷின்ஸ் தான், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. நான் என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் இந்தளவுக்கு நாங்கள் எஃபர்ட் போடாமல் ரொம்ப கொஷின்ஸை செலக்டிவாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ் இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமாக நாங்கள் இன்னும் நிறைய மோட்டிவேட் ஆகி நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். நிறைய கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்காக ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கறது நாங்கள் இன்னும் வீடியோ போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ஊஜெனிசிஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஊஜெனிசிஸ்னால் என்னென்னா the process of development of the female gamete or egg in the ovaries ஓகேங்களா. இதெல்லாம் சொல்கிறாங்க. ஊஜெனிசிஸ்னால் என்னது? ஃபீமேல் கேமெட்டும் அந்த எக் ஓவரிஸும் டெவலப் ஆகிறது வந்து ஊஜெனிஸ் சொல்கிறாங்க. டியூரிங் ஃபோர்டைல் டெவலப்மெண்ட் ஜெர்மினல் எபித்திலியம் டிவைடட் பை மைட்டாசிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஊஜீனியா. மைட்டாசிஸ்னால் என்னது? அந்த ஸ்போம்ஸ் அதாவது இந்த ஃபீமேல் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அது மைட்டாசிஸ் சொல்கிறாங்க. மியாசிஸ் மியாட்டிக் டிவிஷன்னா அந்த ஸ்போம் அந்த இது ஓகேங்களா. ஸ்போம் இது வந்து மியாசிஸ் மைட்டாசிஸ் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா. த ஊஜினியல் செல்ஸ் என்டர் இன்டு த ப்ரோபேஸ் 1 ஆஃப் மியாட்டிக் டிவிஷன் 1 டு ஃபார்ம் பிரைமரி ஊசைட்ஸ் ஓகேங்களா. என்ன பண்ணணும் ப்ரோபேஸ் 1 அந்த ஊஜினியல் செல்ஸ் வந்து இதுவாகும் போது மியாட்டிக் டிவிஷன் மூலமா பிரைமரி ஊசைட்ஸை வந்து என்ன பண்ணணும் ஃபார்ம் பண்ணும். அந்த பிரைமரி ஊசைட்ஸ் த பிரைமரி ஊசைட்ஸ் அரௌண்ட் பை சிங்கிள் லேயர் ஆஃப் கிரானுலேர் செல்ஸ் டு த பிரைமரி ஃபாலிகல்ஸ் என்ன பண்ணணும் அந்த பிரைமரி ஊசைட்ஸை சுற்றி கிரானுலேஷன்ற ஒரு செல் என்ன பண்ணும் ஃபார்ம் பண்ணி அந்த பிரைமரி follicles என்ன பண்ணும் இது பண்ணும். The primary follicle gets surrounded by granulars ஓகேங்களா. செல் and a thick layer to form the secondary follicle. அந்த பிரைமரி ஃபாலிக்கல் இருக்குல்ல அதை சுற்றி என்ன பண்ணால் அந்த கிரானுலேஷன் ஒரு செல் வந்து ஃபார்ம் ஆகி அதுனாவும் செகண்டரி ஃபாலிக்கலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஊஜெனிசிஸ்னால கேமெட்டையும் அந்த ஓகேக்கையும் ஃபார்ம் பண்ணுறது. அந்த ஃபோர்டைல் டெவலப்மெண்ட் அப்போனாவும் அது வந்து மைட்டாசிஸ் இதாக பிரிஞ்சிடும். அதாவது அந்த சின்ன இதுவாக பிரிஞ்சிடும், ஓம்ஸாக பிரிஞ்சுட்டு அந்த ஊஜினியாவாக பிரிஞ்சிடும். ஊஜினியானாவும் ப்ரொபேஸ் ஒன்றப்போ பிரைமரி ஊசைட்டாக மாறும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பிரைமரி ஊசைட்டை சுற்றினாவும் சிங்கிள் லேயர் கிளானுலேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சிங்கிள் லேயர் கிளானுலேஸ் ப்ரொடியூஸ் ஆகி அது பிரைமரி ஃபாலிகல்ஸாக மாறும். நெக்ஸ்ட் அந்த பிரைமரி ஃபாலிகல்ஸ்னாவும் அதை சுற்றி மாடி கிரானுலேஸ் செல்ஸ் உருவாகி அது வந்து செகண்டரி ஃபாலிக்கலாக மாற்றும் ஓகேங்களா. இது வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸ் த ஆண்ட்ரம் டெவலப்ஸ் இன்டு இந்த ஃபாலிக்கல் அண்ட் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ டெரிட்டரி ஃபாலிக்கல். Next வந்து at this time the primary oocyte within the tertiary follicle completes first mitotic division என்ன பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷனை இது பண்ணி and forms the secondary oocyte என்ன பண்ணும் ஃபார்ம் பண்ணும். It resulting secondary oocyte and a first polar body. The first polar body disintegrates ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் polar body என்ன பண்ணும் disintegrate ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னா during fertilization அப்போ இது வரைக்கும் அது oogenesis வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. Fertilization அப்போ செகண்ட் uterus and oocytes undergoes second mitotic division produce the ovum and the second polar body என்ன பண்ணும் ஃபார்ம் பண்ணும். the second polar body also degenerates ஓகேங்களா. மறுபடியும் ஜெனரேட் ஆகி the tertiary follicle becomes a Graafian follicle மாறும் ஓகேங்களா. If fertilization does not take place, second meiotic division is never completed and the eggs are disintegrated ஓகேங்களா. At the end the gametogenesis in females each primary oocyte gives rise to one haploid ovum. அதனால் போனோம் இவ்வளோ ஸ்டேஜ்லாம் தாண்டி ஒரு ஓவம் உருவாகிறது இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது ஓகேங்களா. இதை தாண்டி தானே வந்து ஒரு ஓவம் வந்து உருவாகும். கேமெட்டோஜெனிசிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து இதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி வந்து லாஸ்ட் நடந்து ஒரு ஓவம் வந்து உருவாகும் ஓகேங்களா. நான் தள்ளிக்கிறேன் பார்த்துக்கோங்க கீழே சைடில் வந்து இதனால் வந்து இது வந்து இந்த 5 மார்க்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நிறைய வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து தான் நாங்கள் பண்ணணும் ஓகே. ஸோ அதனால் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப இதுவாக கொடுங்க ஓகேங்களா. இந்த லெசனில் இருக்க கொஷின்ஸ் வந்து இவ்வளோ தான் ஓகேங்களா. 4 2 மார்க் 4 5 2 மார்க்ஸ் தான் இருக்குது. மீதி மொத்தம் 3 3 மார்க்ஸு 3 5 மார்க்ஸ் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இருக்குது. இதை தாண்டி இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இதுதான் இம்பார்ட்டன்ட்னு கிடையாது. இதை தாண்டி இன்னும் கொஷின்ஸ் இருக்குது. ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான். இதை தாண்டி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் தனியாக நிறைய இருக்குது. இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் இதில் இந்த கொஷின்ஸ் தாண்டி நாங்கள் உங்களுக்கு வீடியோ போனோம் ஒரு ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். ஸோ மற்ற வீடியோக்கெலாம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இந்த வீடியோக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா. தேங்க்யூ பாய்.